தேர்தல் முடிவுகள் மட்டுமல்ல, தேர்தல் முடிவுகளால் வரக்கூடிய அரசியல் விளைவுகளுடைய முடிவுகள் மட்டுமல்ல, தேர்வு முடிவுகளும் வெளியாகக்கூடிய நாளாக இந்த நாள் உருவெடுத்திருக்கிற நிலையில் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்னைக்கு வெளியாகிருக்கிறது. இன் அதர்வைஸ் சிச்சுவேஷன் இதுதான் இன்னைக்கு பிரதான செய்தியாக இருந்திருக்கும். இன்னைக்கு இது இன்னொரு செய்தியாக வந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஆனாலும் எத்தனை ஆயிரம் மாணவர்களுக்கு அவங்களுடைய அடுத்த கட்டத்தை முடிவு செய்யறதுக்கான முக்கிய கல் இது பற்றிய விவரங்களோடு சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன், ஓட்டியோ. வணக்கம் ஹரிகரன். தமிழகத்துல நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்துல பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் தேர்வு முடிவுகளை தற்போது வெளியிட்டு அது தொடர்பான புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகிறார். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அந்த மாதம் கடைசி வாரம் வரை 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற்றன. 8,24,000 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருந்த நிலையில் இன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று நேற்று மாலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி தற்போது முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. மாணவர்கள் 2 இணையதளங்களில் தேர்வு முடிவுகளை பார்க்கலாம். dge.tn.gov.in அதே போன்று tnresults.nic.in ஆகிய 2 இணையதளங்கள் வழியாக மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறியலாம். அதே போன்று மாணவர்கள் ஏற்கனவே அந்தந்த பள்ளிகளில் தங்களுடைய மொபைல் எண்களை வழங்கி இருக்கிறார்கள். அந்த பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்களுக்கு தற்போது 8,24,000 மாணவர்களுக்கும் 1 நிமிடத்திற்கு உள்ளாகவே அந்த தேர்வு முடிவுகள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டன. எனவே மொபைல் எண்களில் தேர்வு முடிவுகளை அறியலாம். அதே போன்று அனைத்து பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகள் அறிவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தற்போது இது தொடர்பான புள்ளி விவரங்களை சந்திரமோகன் வெளியிட்டு வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் முழுமையான விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். எந்த இணையதளத்தில் இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க? தாவேக ஆட்சி அமைக்குதா இல்லை அதிமுக திமுக ஆட்சி அமைக்குதாங்கிற முடிவுகளை எந்த இணையதளத்தில் பார்க்கலாம்? அதாவது ஏற்கனவே இவங்க இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருமாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தது. ஏன்னா புதிய அரசு அமைந்த பிறகு அவர்களுடைய அனுமதியை பெற்றுதான் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடலாம் என்று அதிகாரிகள் ஒரு திட்டம் வைத்திருந்தனர். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு ஆட்சி அமைப்பதில் ஒரு இழுபறியான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவர்கள் பல்வேறு உயர்கல்வி சேர்க்கைக்காக செல்ல வேண்டும் என்றால் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே இனியும் கால தாமதம் செய்யக்கூடாது என்றுதான் உயர் அதிகாரிகள் அளவில் முடிவெடுத்து தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய நீங்கள் குறிப்பிட்டது அரசியலில் அடுத்து என்ன நடக்கும், யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதற்கான முடிவும் இன்று இரவுக்குள் தெரிவதற்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்கின்றன. ஹரிகரன், tnresults.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை அறியலாம். ஆட்சி முடிவுகளை தந்தி டிவி.comலையும் தந்தி டிவிலையும் நீங்க தொடர்ந்து அறியலாம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.